நான் ரொம்ப பசியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் இலையில வந்து சாப்பாடு போட்டாங்க. எனக்கு அது எடுக்க சொல்கிறதா என்னென்னு தெரியல. ஏன்னா பயங்கரமான பசி. எனக்கு யோசிச்சுட்டே இருந்தேன். பார்த்தா பக்கத்தில் ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்தோடனே அவங்களும் அந்த பிளாஸ்டிக் இலையை போட்டாங்க. உடனே அங்கே உள்ளவர் வேணாம் வேணாம் வாங்க எந்திரிச்சு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5, 6 பேர் கிளம்பிட்டாங்க. உடனே அந்த ஓனர் என்ன நினச்சாருந்தாலும் ஓடி போய் இந்த நல்ல வாழை இலையை கொண்டு வந்து அப்புறமா சாப்பாடு போட்டார். எனக்கு அது போட்டாங்க. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஆனால் பயங்கர டேஞ்சர் அந்த பிளாஸ்டிக் தான். இந்த பிபிஏ பிளாஸ்டிக் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்சினோஜெனிக் ஏஜென்ட் தான். கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதில் நிறையாவே இருக்குது. நம்ம என்ன ஒரு டைம் சாப்பிட்றோம் 2 டைம் சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம உடம்பு வீக்னஸாக இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து எப்போ வேணால் எந்த வியாதிகள் வேணால் வர சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி எண்டோக்ரைன் டிஸ்டர்பிங் கெமிக்கல்ஸும் அந்த பிளாஸ்டிக்கில் இருக்குது. நம்ம பிசிஓடி சொல்கிறோம், இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை சொல்கிறோம், எல்லாமே இந்த மாதிரியான பிளாஸ்டிக்கில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அதில் வந்து ஒரு கீழே உள்ள தூணை உடச்சுட்டா என்ன ஆகும்? டோட்டல் ஸ்ட்ரக்சரும் காலியாகும். அது மாதிரி தான் நம்ம உடம்புல ஒரு சின்ன ஒரு டேமேஜை ஏற்படுத்தி விட்டுருவோம் இந்த பிளாஸ்டிக். ஆட்டோமேட்டிக்காக நம்ம டோட்டல் ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி குட்டி போகிற மாதிரி தான். ஏன்னா நம்ம ஒரு வயிற்றில் ஒரு இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தி விடுது, இல்லை ஒரு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஏற்படுத்தி விடுதுன்னா அது அடுத்தடுத்த வியாதியில் ஏற்படுத்தி விட்டுக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி மேக்ஸிமான வியாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிளாஸ்டிக்கும் ஒரு ரீசன் தான். அதனால் தயவு செஞ்சு பிளாஸ்டிக்ங்கிறது சர்வசாதாரணமாக நினைக்காதீங்க. இப்போ ஹோட்டலில் போனீங்கன்னா பார்சல் மடித்து கொடுக்குற பிளாஸ்டிக், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு சட்னி எல்லாம் மடித்து கொடுக்குற கண்டெய்னர், அந்த பிளாஸ்டிக் கவர், அந்த கண்டெய்னர்லேருந்து அதுவும் இந்த பக்கெட் பிரியாணி போட்டு கொடுக்கக்கூடிய அந்த பக்கெட்டு எல்லாமே பிளாஸ்டிக் தான். அதுவும் இந்த இன்னொன்று பாருங்கள், இந்த நம்ம முன்னாடியெல்லாம் கிளாஸில் டீ குடிச்சுட்டு இருந்தப்பெல்லாம் அந்த பேப்பர் கப்பில் குடிக்கிறோம். அது பேப்பர் கப்பெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு பிளாஸ்டிக் கப்புன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது. பிளாஸ்டிக், அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து தண்ணி குடிக்கிறது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருந்தேன். தட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நான் பீங்கான தட்டுன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா அதனுடைய இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது பீங்கான தட்டே கிடையாது. பீங்கான தட்டு மாதிரி சவுண்டு வருது, ஆனால் அது பிளாஸ்டிக் தட்டு. நான் என்ன சொல்கிறேன், எல்லா இடங்களையுமே மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வாழை இலையை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த க்ரீன் டீயில் உள்ள ஒரு எஃபெக்ட் வந்து ஒரு மைல்டான ஒரு எஃபெக்ட் வாழை இலையில் இருக்குது. அதில் நீங்கள் எவ்வளோ ஹீட்டான ஒரு பொருளை போட்டாலும் அது வந்து ரியாக்ட் பண்ணாது, நம்ம உடம்புல பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணாது வாழை இலைங்கிறது. ஆனால் அந்த பிளாஸ்டிக்கு கண்டிப்பாக நம்ம உடம்புல அந்த கெமிக்கல்ஸை அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புல பயங்கரமான எஃபெக்டை, ஒரு கெடுதியை ஏற்படுத்தி விட்டுக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ வாழை இலையை பயன்படுத்துகிறீங்களோ அதுவும் நல்லது. வீட்லேயுமே பயன்படுத்துங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. தட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதில் அது மேலே ஒரு தட்டு மேலேயே நம்ம ஒரு வாழை இலையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்லதான விஷயம் தானே.